எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பதிவு. நம்மளுடைய பிக்கஸ்ட் ரெக்வஸ்ட்டை இந்த வீடியோ பதிவு மூலம் வைக்க போகிறோம். அது நிறைவேறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களால் எவ்வளோ முடியும் இந்த வீடியோ பதிவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி நான் எனக்காக நான் இந்த இடத்துல பேச வரலைங்க. லட்சக்கணக்கான மாணவர்களுடைய சார்பாகத்தான் இந்த இடத்துல உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன். மாணவர்களுடைய கோரிக்கை நீங்கள் எங்களில் ஒருவனாக இருந்து எங்களுக்காக எங்களோட கோரிக்கையை நல்ல முறையில் முன்வைங்க அப்படின்னு சொன்னால தான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன். இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக நம்மளுடைய டெட் மாணவர்களுக்கு என்ன விஷயம் என்னங்கிறது எல்லாமே தெரியுங்க. ஆனால் அனைத்து மக்களுக்கும் இதை தெரியணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன், புரியணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஆக்சுவலாக சிம்பிளாக சொல்லிடுறேங்க. டெட் அப்படிங்கிற ஒரு தேர்வு இருக்குது. டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு தேர்வு இருக்குது. ஒரு மதிப்பு இருக்கிற தேர்வு. பல்வேறு மாநிலங்களில் இது சிறப்பாக நடைபெறுகிறது. இப்போ நம்ம தமிழகத்திலையும் டிஎன் டெட் தேர்வு சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதற்காக ஒரு பிக்கஸ்ட் ஒரு தேங்க்யூங்க. ஆக்சுவலாக 15ஆம் தேதி 16ஆம் தேதி தேர்வு 15ஆம் தேதி பேப்பர் 1, 16ஆம் தேதி பேப்பர் 2 சிறப்பாக நடைபெற்றது. எல்லாமே சூப்பர் தான். ஆக்சுவலாக அந்த டெட் தேர்வு எதுக்காக சார், என்ன இதனால் பயன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மதிப்பு இருக்கிற ரெஸ்பெக்ட் ஒரு கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும் அப்படின்னாலுமே இது நமக்கு ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியாக ஒரு கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும் அப்படின்னா நமக்கு டெட் அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை சார் அப்படின்னாலும் ஒரு ப்ரைவேட் டீச்சர் ஆகணும் அப்படின்னாலுமே ஒரு சில பேரோட கமெண்ட் பார்த்தேன். ப்ரைவேட் டீச்சர் ஆகணும் அப்படின்னாலுமே ஒரு நல்ல சேலரியோட ஒரு நல்ல ஒரு ஸ்கூலில் நம்ம இது பண்ணணும் அப்படின்னாலுமே நமக்கு டெட் அப்படிங்கிறது ஒரு ப்ரிஃபரன்ஸாக தேவைப்படுது சார். அப்போது நான் பிஎட் முடிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் டிகிரி முடிச்சிருக்கேன், ஒரு பிஎட் முடிச்சிருக்கேன். இப்போ நான் என்னோட ஃபீல்டு இது. நான் டிஎன் டெட் மாணவர்கள் சார்பாக பேசுகிறனால நான் டிஎன் டெட் கம்ப்ளீட்லி நான் அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஓகேங்களா? இப்போது நான் பிஎட் முடிச்சிருக்கேன். இப்போ நான் ஒரு ரெஸ்பெக்டிவ் கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும்னு நினைக்கிறேன். அதற்காக நான் டெட் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன். நான் டெட் எக்ஸாமினேஷனும் கிளியர் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ நான் டெட் எக்ஸாமினேஷன் நான் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து நான் என்ன பண்ணுவேங்க சார், நான் டிஆர்பி எக்ஸாமினேஷன், ஸோ அதெல்லாமே இருக்குது. அப்போ அந்த தேர்வு எப்போ வரும்? அப்போ அந்த தேர்வு வருவதற்கு முன்னதாக என்னோடய ஃபேமிலியை நான் ரன் பண்ணி ஆகணும். ஓகே தானே? நான் மாணவர்கள் சார்பாக பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, நம்மளோட ஃபேமிலியை ரன் பண்ணி ஆகணும். அப்போ நான் என்ன பண்ணலாம்? நான் டெட்டு கிளியர் பண்ணியிருக்கேன். அப்போ நான் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் போய் இது மாதிரி நான் 1000 பேர் இருந்தாலும் ஓகே, இது மாதிரி நான் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நான் கிளியர் பண்ணியிருக்கேன், டெட்டு கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறப்போ அது ஒரு ப்ரிஃபரன்ஸாக இருக்கும்ல. அப்போ அதற்கு அது பயனுள்ளதாக இருக்குமே. இப்போ என்ன சார் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இந்த டெட் தேர்வு அப்படிங்கிறது இதை நம்ம டெட் தேர்வில் பாஸ் பண்ணோம் அப்படின்னா கவர்மெண்ட் டீச்சர் ஆகிறதுக்கு ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப்பு, அது ஃபஸ்ட் கவர்மெண்ட் டீச்சர் ஆகிறதுக்கு ஒரு ஸ்டெப்பு, ப்ளஸ் நம்ம ஒரு ப்ரைவேட் ஜாப் போகிறதுக்குமே இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம், நாங்கள் பாஸ் மார்க்குன்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? ஆக்சுவலி பாஸ் மார்க் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதாவது குவாலிஃபையிங் மார்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய ரெஸ்பெக்டிவ் நோட்டிஃபிகேஷன் தான். ஓகேங்களா? அதாவது டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டோடைய நோட்டிஃபிகேஷன். இந்த டெட் தேர்வு அப்படிங்கிறது நான் சொன்னேன், பேப்பர் 1 பேப்பர் 2 2 தேர்வு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். ஸோ 2 பேருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 180 கொஸ்டின் 180 மார்க். சரிங்களா? கிளியருங்களாங்க? இப்போ நம்ம மெயின் கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டோடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 3 2025. ஆக்சுவலி நம்ம சொல்லியிருந்தோம் இது போன்ற குவாலிஃபைங் மார்க் கம்மி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அது என்ன விஷயம் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலி பேப்பர் 1 பேப்பர் 2 2 தேர்வுங்க. பேப்பர் 1 அப்படிங்கிறது கிளாஸ் 1 to 5th, ஓகேங்களா? ஃபஸ்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். அந்த பேப்பர் 1 180 மதிப்பெண்கள், அதாவது 180 கொஸ்டின் 180 மார்க்குங்க. சரிங்களா? அதே போல் பேப்பர் 2 அதே போல் தான் ஃபார் கிளாஸ் 6th to 8th. பேப்பர் 1 180 கொஸ்டின் 180 மார்க் தான். பேப்பர் 2 180 கொஸ்டின் 180 மார்க் தான். இப்போ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த பாஸ் மார்க்கில் தான் விஷயமே இருக்குது. இப்போ இந்த பாஸ் மார்க் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஜென்ரல் ரெஸ்பெக்ட் ஜென்ரல் கேட்டகரிக்கு 90 மதிப்பெண் எடுத்தால் பாஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது மினிமம் குவாலிஃபையிங் மார்க். சரிங்களா? 60% வைக்கலாம், இல்லை 90. சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. ஜென்ரல் 90 மதிப்பெண்கள் எடுக்கணும். 180க்கு 90 எடுக்கணும். இப்போ ரெஸ்பெக்டிவ் எஸ்சி, எஸ்சிஏ, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்ஸ் அண்ட் பர்சன் வித் டிசபிலிட்டி மாணவர்கள் 82.5, இது 82 மார்க் வச்சுக்கோங்க. ரவுண்டா வச்சுக்கோங்க, 82 மார்க்ஸ். ரெஸ்பெக்ட் எஸ்டி மாணவர்கள் 60 மதிப்பெண்கள் எடுத்தால் போதும். சரிங்களா? இது மினிமம் குவாலிஃபையிங் மார்க்குங்க. அப்படியே கீழே வாங்க. இந்த கண்டென்ட்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயங்க, ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஸ்கூலில் நம்ம டெஸ்ட் எழுதிருப்போம், எக்ஸாம் எழுதிருப்போம். 100 மதிப்பெண்களுக்கு ஒரு 35 to 40 இதுதானங்க பாஸ் மார்க். இதுதானங்க சார் பாஸ் மார்க். அப்போது இந்த 100க்கே 35 40 தான். ஜென்ரலாக 35 40 தான். அப்போ இந்த 180க்கு 90 மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க சார். அப்போ இந்த 90 கிட்ட ஒரு 100க்கு கிட்ட வந்துருச்சு. அப்புறம் 60 மார்க் தான் கம்மி. உங்களுக்கு புரியுதுங்களாங்க? இப்போ 100 மதிப்பெண்களுக்கு இப்போ 100 மார்க்கு ஒரு 40 மார்க் பாஸ் மார்க் வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு 180க்கு எவ்வளோ வைக்கலாங்க? ஒரு 70 வைக்கலாம், இல்லை 80 வைக்கலாம். சரிங்களா? ஒரு ஜென்ரலாக சொல்கிறேன், ஜென்ரலாக ஒரு 70 வைக்கலாம். 80 கொஞ்சம் அதிகம் தான். 70 மாதிரி வைக்கலாம். இது என்னோட ஒரு இது. ஆனால் இந்த 180க்கு 90ங்கிறது ரொம்ப கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. இது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். சரிங்களா? இது இதில் எலிஜிபிள் ஆகும், அவ்வளோதான். அதான் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறப்போ இது 90ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. அதை கொஞ்சம் குறைத்தால் நன்றாக இருக்குங்க. சரிங்களா? இந்த 90 அப்படிங்கிறது கொஞ்சம் குறைச்ச ஒரு 85, அட்லீஸ்ட் 85 இருந்தால் கூட ஒன்றும் கிடையாது. இப்போ ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் 89 இருக்கேன், ஒரு மார்க் இருந்தால் நான் பாஸ் ஆயிருப்பேன் சார். நான் நாளைக்கு கவர்மெண்ட் ஜாப் போகிறேன், இல்லை அது அடுத்த கட்டம். ஆனால் அட்லீஸ்ட் என்னோட வாழ்க்கையை ஓட்டுறதுக்காவது அந்த ஒரு மதிப்பெண்கள் இருக்கும். சரிங்களா? நான் எல்லாருடைய கமெண்ட்டும் சேர்த்து கோர்த்து இந்த வீடியோ பதிவில் உங்கள் தரப்பாக நான் சொல்லிட்டு இருக்கேன். அதே போன்ற எஸ்சி பிக்கஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பதிவு
முன்னாடி போட்ட வீடியோ பதிவு 28,000 வியூஸ் மேலே போயிட்டு இருக்கு. சார் ரெஸ்பெக்ட் எஸ்சி, எஸ்சிஏ, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்ஸ் அண்ட் பர்சன்ஸ் டிசபிலிட்டி பிடபிள்யூடி மாணவர்கள் வந்து 82 மார்க்ஸ் எடுக்கணுங்க பாஸ் மார்க் வரதுக்கு 180க்கு 82 எடுக்கணுங்களாம். சரிங்களா? இப்போ ஒரு கம்பேரிட்டிவ் அதர் நம்ம ஸ்டேட்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓகே, அதை கம்பேர் பண்ணுறோம். அவங்கள மாதிரி நம்மளும் கொஞ்சம் கம்மி பண்ணால் பரவாயில்லையே, அதெல்லாமே ஓகே தான். சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் தான், இந்த 82 கொடுத்துருக்கீங்க, அது ஒரு 75 இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணுறது என்னன்னா, நாங்கள் மாதிரி ப்ரைவேட் ஸ்கூல் இருக்கோம் சார், அது மாதிரி இருக்கும். இப்போ இது மாதிரி நம்ம 75 இருந்தால் நிறைய பேர் பாஸ் பண்ணிடுவாங்களே, அதுதான் அதே பாயிண்ட் தான் நான் வரேன். இப்போ இருக்கிற குவாலிஃபைங் மார்க்கும் கண்டிப்பாக பாஸ் ஆவாங்க தான், கண்டிப்பாக மாணவர்கள் பாஸ் ஆவாங்க தான். ஆனால் நீங்கள் இந்த மார்க் கம்மி பண்ணும்போது பாஸ் பர்சன்டேஜும் அதிகமாக இருக்கும். இதில் எனக்கும் வந்து ஒரு நல்லது இருக்குது. என்னன்னா, இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டில் ஒரு 1300 ப்ளஸ் மதிப்பு இருக்கிற மாணவர்கள் மற்றும் தேர்வர்கள் ஜாயின் பண்ணாங்க NSBIS அகாடமியில். இப்போ இருக்கிற இந்த குவாலிஃபைங் மார்க்கே நான் 110 எடுத்துருக்கேன், 111 எடுத்துருக்கேன், நல்ல மதிப்பு எடுத்துருக்காங்க. அப்போ இந்த குவாலிஃபைங் மார்க் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணும்போது, இப்போ ஒரு 200 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா 300, 350 பேர் எனக்கு பாஸ் ஆயிருப்பாங்க. இது நான் எனக்கு மட்டுமே நான் சொல்லிட்டு இருக்கேன். 1000ல் அப்போ லட்சம் பார்க்கும்போது 1 லட்சம் பேர் இந்த குவாலிஃபைங் மார்க் பாஸ் ஆகிறாங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், என்னோட கெஸ் படி 1.5 லட்சம் பேர் பாஸ் ஆயிருப்பாங்க. ஓகேங்களா? அதே போன்ற எஸ்டி மதிப்பு எஸ்டி மாணவர்கள் as ஒன் டைம் கன்செஷன் ஒன்லி 60 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இவர்களுக்கு குறைக்கும் போது இவர்களுக்கும் குறைக்கலாம். ஓகேங்களா? ரைட். ஆனால் மெயின்லி வந்து இந்த வீடியோ பதிவு வந்து பிக்கெஸ்ட் கோரிக்கை ரெஸ்பெக்டிவ் இந்த கேட்டகரி மாணவர்களுக்காக தான். அவர்களுக்காக இந்த வீடியோ பதிவே நான் போட்டேன் நான். சரிங்களா? ஒரு 75 இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அதாவது இந்த ஒர்க் நான் நிறைய அதாவது யூஸ் பண்ணுறேன்னு நினச்சிக்க வேணாம். ஏன்னா ஓகே, இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒர்க் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தருக்கு ஒரு ஒர்க் கிடைக்குது, ஒரு குடும்பத்தில் ஒர்க் கிடைக்குது அப்படின்னா அந்த குடும்பத்தை பார்த்து பாரு அவர். சரி, அந்த குடும்பத்தை கவர்மெண்ட் ஜாப், பிரைவேட் ஜாப் என்ன பார்த்து பாரு. இப்போ நம்ம டிஎன்டெட் படிக்கிறோம், எழுதுறோம், கிளியர் பண்ணுறோம். சரிங்களா? கிளியர் பண்ணுறோம். இந்த சர்டிஃபிகேட் வச்சு நம்ம ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகிறோம். ரைட், ஓகே, அது ஓகே. அடுத்த டிஆர்பி எக்ஸாமினேஷன் அதெல்லாமே இருக்குது, அதெல்லாமே ஓகே தான். ஆனால் அதுக்கு முன்னதாக நம்ம ஏதாவது ஒரு பிரைவேட் கூட போய் நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு சேர்ந்து ஏதாவது பண்ணிக்கலாங்க. ஒரு 1000 பேர் இருந்தாலும் இந்த மாதிரி நான் டெட் கிளியர் அந்த ஒரு ப்ரிஃபரன்ஸ் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அந்த ஒரு இதுக்காக தான். ஏன்னா அந்த குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்காவது இப்போ ஒருத்தருக்கு ஒரு வீட்டில் ஒருத்தர் வேலை கிடைச்சினா அந்த குடும்பமே செட்டில் தான் நான் வந்து நினைக்கிறேன். அந்த குடும்பத்தை அவர் எப்படி பார்த்துப்பாரு, அது இல்லைன்னா அது என்ன ஆகும் அப்படின்னு தான். இப்போ நம்ம 82 மார்க் நம்ம 60 மாற்ற சொல்லலைங்க, 60 மாற்ற சொல்ல, ஜஸ்ட் ஒரு 75 மாற்றுங்க அப்படி தான் சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த 55%ங்களா, 55%ங்களாங்க, அது ஒரு 50% மாற்றினா போதுங்க. சரிங்களா? 81ல் இருக்கிறவங்க, 89ல் இருக்கிற, சரி 79ல் இருக்கிறவங்க, 78ல் இருக்கிறவங்க எல்லாமே கிளியர் பண்ணிடுவாங்க. ஓகே, கிளியர் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் வந்து நமக்கு நிறைய பேர் தான் கேட்குறாங்க. தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஎன்டெட் சர்டிஃபிகேட் வில் பி வேலிட் ஃபார் லைஃப் டைமுங்க நமக்கு. சரிங்களா? வேலிட் ஃபார் லைஃப் டைமுங்க. இந்த டெட் சர்டிஃபிகேட் டஸ் நாட் கன்ஃபர் எனி ரைட் டு அப்பாயின்மெண்ட். இது அப்பாயின்மெண்ட்டாக கிடையாதுங்க, எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இதுலேயே கிளியராக இருக்குங்க. அப்போ இந்த மதிப்பெண்கள் கொஞ்சம் குறைக்கலாம் இல்லைங்க. இப்போ நம்ம வந்து இது எப்படி சார் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, நல்ல முறையிலே வைங்க. சரிங்களா? நம்மளுடைய கோரிக்கையை நம்ம சிறந்த வகையில் நம்ம வைக்கணும். நீங்கள் மெயில் பண்ணுங்கள் டிஆர்பி, எப்படி சார் நல்ல முறையில் வைக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்கள் டிஆர்பிக்கு மெயில் பண்ணலாம், கவர்மெண்ட்டுக்கு மெயில் பண்ணலாம். சரிங்களா? உங்களுடைய தரப்பை நீங்கள் வந்து நல்ல முறையில் எடுத்து சொல்லுங்கள். சரிங்களா? கண்டிப்பாக இதுக்கான ஒரு இருக்கும்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன். ஓகே, ஆக்சுவலாக நம்ம டிஎன்பிசி மதிப்பு இருக்கிற டிஎன்பிசி மாணவர்கள் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறோம் எல்லாமே. ஓகே, டெட் மாணவர்களுக்காக நான் சொல்லணும் அப்படின்னு திங்க் பண்ணேன். அதனால் அது இல்லாமல் நிறைய பேர் வந்து இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆக்சுவலி நம்மளுடைய ஒரே ஒரு கோரிக்கை என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குவாலிஃபைங் மார்க்கை கம்மி பண்ணுங்கள். 75 குவாலிஃபைங் மார்க்கை கம்மி பண்ணுங்கள். ஜென்ரல் கேட்டகரி மாணவர்களுக்குமே கம்மி பண்ணலாங்க. அவங்களுக்கு ஒரு 85 அது மாதிரி கம்மி பண்ணலாங்க. ஏன்னா அந்த 5 மதிப்பெண்களில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுங்களா? நான் டிஎன்பிசி மதிப்பு இருக்கிற தான் சொல்லுவேன். ஒரு 5 ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 வேகன்சி கொடுக்குறாங்க, அது ஒரு 10-15 லட்சம் பேர் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10-15 லட்சம் பேர் எழுதுறாங்க. இப்போ வந்து 5,000 வேகன்சிக்கு ஒரு 5 lakhs பேர் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 5 lakhs 15 lakhs வச்சுக்கலாமே. இப்போ 5,000 பேருக்கு வேலை கிடைச்சிருது. இப்போ திடீர்னு ஒரு வேகன்சி இன்க்ரீஸ் ஆயிருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த 5,001 ரேங்க் எடுத்தவருக்கு எப்படி இருக்கும், எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி தானங்க இப்போ 82 மதிப்பெண்கள் வந்து கொடுத்துருக்காங்க. 82 மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. அப்போ 82 எடுத்து தான் பாஸ். இப்போ டக்குன்னு 75 மாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த 75, 76, 77, 78, 79, 80, 81, 82 எவ்வளோ சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க மட்டும் இல்லைங்க, அவங்க குடும்பமே சந்தோஷமா இருக்குங்க. அந்த நாளைக்கு அந்த பையனுக்கோ அந்த மதிப்பு இருக்கிற பொண்ணுக்கோ ஒரு வேலை கிடைக்குது அப்படின்னா அந்த குடும்பத்துக்கே அது ஒரு இதுதானுங்க. அப்போ இது வந்து ஒரு மார்க்ஸாக மட்டும் இல்லாமல் நான் வாழ்க்கையை தான் பார்க்குறேன். அதனால இவ்வளோ அழுத்தந்திரத்தமாக நான் சொல்லிட்டு இருக்கேன். இது ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். நீங்கள் எல்லாருமே உங்களோட தரப்பை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு மெயில் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். ஆனால் உங்களோட தரப்பை நல்ல முறையில் வைங்க. கால் பண்ணி சொல்லுங்கள், ஒரு சில கால் பண்ணலாமா, கால் பண்ணி சொல்லுங்கள், எல்லாமே இது பண்ணுங்கள். ஆனால் உங்களோட தரப்பை நல்ல முறையில் வைங்க, பார்ப்போங்க. ஓகே, தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச்.